தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தலைவர், நாளைய முதல்வர், மக்கள் விரும்பும் முதல்வர் தளபதி விஜய் அவர்களை வணங்கி, கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு செயலாளர் சேவை செம்மல், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி விஜயமோகன் அவர்களே, ஆற்காடு பி வினோத் அவர்களே, பூண்டி சி தீனா அவர்களே மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி அமைப்பாளர்களே, நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களே, கிளைக்கழக நிர்வாகிகளே, தோழர்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆற்காடு மாநகரில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக முதல் முறையாக கண்டன ஆர்ப்பாட்டம். அதுவும் எதை பற்றி கேட்டீங்கன்னாக்கா, ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு. ஏன்னா திமுக அரசாங்கத்தை நாங்கள் கூப்பிடுறோம், ஏன்னா திமுக அரசோட கட்டுப்பாட்டில் தானே இந்த நகராட்சி நிர்வாகம் இருக்குது. நகராட்சி நிர்வாகம் இது வரைக்கும் என்னென்ன பண்ணின்னு இருக்குது, என்னென்ன பண்ணுது, எப்படிலாம் கொள்ளையடிக்குதுன்றத இங்கே ஒரு சிலர் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாங்க. அந்த வகையில் நாங்களும் எங்கள் கழகத்தின் சார்பாக இந்த நகராட்சியுடைய சீர்கேடுகளையும் முறைகேடுகளையும் இந்த இடத்துல மக்கள் மன்றத்தில் எடுத்துக்கொள்வத இந்த ஆர்ப்பாட்டம். அதாவது ஒன்றா ரெண்டா சொல்லி மாறாது, அவ்வளோ முறைகேடு, அவ்வளோ பிரச்சனை. எதை போய் கேளு, உடனே நம்ம மேலே வழக்கு தொடர்றது, நம்மளை வந்து அலைய விடுறது, ஓட விடுறது. கேட்டாக்கா இந்த இடத்துல ஒருத்தர் புதுசாக பேர் வச்சிருக்கிறாரு, என்டிஏ கூட்டணியுடைய அண்ணன், அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அந்த சிங்காரத்துக்கு தான் இது முதல் பதிவு. அதாவது புரட்சி தலைவர் ஒரு பாடல் இருக்கும், வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே இவர் வாங்கி விட்டார் வெளிச்சம் போட்டு நகர சபையிலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே இவர் வாங்கி விட்டார் வெளிச்சம் போட்டு நகர சபையில். ஏன் சொல்றேன்னா, ஆற்காட்டில் இன்னைக்கு 2348 மின்கம்பங்கள் இருக்குது. இந்த மின்கம்பங்களுக்கு மின் விளக்குகள் வாங்கினதுல குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு டியூப்லைட்டோட விலை இன்னைக்கு 150 ரூபா 160 ரூபா தான். அவங்க போட்டிருக்கிற பல்புக்கு, ஒரு பல்புக்கு விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5874 ரூபாய் கொடுத்து ஆற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின் விளக்கும் அமைச்சிருக்கிறதா இவங்க வந்து பில் பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்ட்டு பொதுமக்களாகி நம்ம தான் யோசனை பண்ணோம், கழகத்தோழர்களும் யோசனை பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆற்காடு நகராட்சி சுகாதாரம், இந்த சுகாதார பிரிவில் நடக்கிற ஊழல் இருக்குது, அதை சொல்லி மாறாது. ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு நாள் நைட்டு உள்ளே பூட்டி வச்சு ஒவ்வொரு அதிகாரியும் குத்துக்கால் போட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் கூட இந்த நிர்வாகத்துக்கு புத்தி வரல. தூய்மை பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒழுங்கா பிஎஃப் கட்டுறதில்ல, இஎஸ்ஐ கட்டுறதில்ல. இது மாதிரி ஊழல் பண்ணுதுன்னு சொல்லி தான் ஜேபி முனிசிபல் நிறுவனத்தை இங்க இருக்கிற ஒரு நம்ம கழகத்தோடு தான் அவங்க மேல வந்து ஒரு புகார் மனு கொடுத்து அது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த நிறுவனமும் முறையாக கட்டல, போலி பில்லை கொடுத்து இங்க வந்து பிஎஃப் கட்டினதா போலி பில்லை கட்டி நகராட்சியில் பில் வாங்குறான். அது கூட எவ்வளவு வாங்குறான், 32 லட்சம் ரூபாய் அவனுக்கு ஒரு மாசத்துக்கு. எல்லா பிடிப்பும் போய் 27 லட்சம் ரூபாய் குப்பை வாரினதுக்காக பில் பட்டியல் தராங்க. எப்படி வரணும், மகன குப்பை மகாத குப்பை தனித்தனியாக தரம் பிரிச்சு வாங்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 163 பேர் ஆள் போடுன்னு சொன்னா 100 பேர் கூட கிடையாது இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலை தான். 163 பேருக்கு 60 பேரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கணக்கை காட்டி பில் பட்டியல் போட்டு எடுக்கிறீங்க. இதுல போலி பில்லு கொடுத்தீங்க. ஏரிக்கரை தெருவு சார்ந்த நம்ம சகோதரர் ஒருத்தர் சிட்டி பாபுன்ற வந்து மரணம் எழுதிட்டார். அவருக்கு ஏன்னா வந்து காப்பீடு கட்டல, அந்த காப்பீடு தொகை கட்டல அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இல்ல அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு வெங்கடாட்சுமன்ற ஆணையாளர் சொல்றார். நல்லா புரிஞ்சுங்க, காவல்துறைக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான வேண்டுகோள், அனைத்து போலி பில்கள் தான் இங்க. அந்த சிட்டி பாபு குடும்பம் நீங்க நடுத்தருவில் இருக்கு, அதுவும் பணியில் இருக்கும்போது இறக்கிறாரு. இவங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டு இதே ரம்ஜான் மாதத்துல தான் அசன்புராவோட தான் அந்த வந்து சம்பவம் நடந்தது. 5 மணிக்கு மேலே இறந்துட்டாரு அப்படின்ட்டு மருத்துவமனையில் பதிவு பண்றாங்க. இதை வந்து எங்களால் நிரூபிக்க முடியும். அவர் எத்தனை மணிக்கு இங்கிருந்து போனாரு ஏதுன்றது வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, எங்க கேட்டாலும் நாங்கள் காட்ட தயாரா இருக்கோம். அந்த ஜேபி முனிசிபல் 20/6/2025 அன்னைக்கு ரத்து செஞ்சு நகரமன்ற தீர்மானத்தில் ரத்து செய்யறாங்க. மறுநாள் காலையில்
21ஆம் தேதி 8 மகளிர் சுய உதவிக்குழு மூலமா பணி தொடர்றாங்க. அந்த மகளிர் சுய பேர் பாருங்க. ஏன்னா என் மேல வச்சிருக்கிற பாசம் போல போல அந்த சிங்காரத்துக்கு ஆவாரம்பூ, ரோஜா பூ, செம்பருத்தி பூ, தூய்மை பூ, நம்பிக்கை, இது மாதிரி பேர் வச்சு 8 சுய உதவி போலியா உருவாக்குறாங்க. ஒரு குழு ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் அந்த குழு 6 மாசம் ரன்னிங்ல இருந்திருக்கணும். நகராட்சியில் முறையாக பதிவு பண்ணியிருக்கணும். பதிவுகள் செய்யப்படாத ஒரு குழுவுக்கு 163 பேரை வேலைக்கு போட்டு ஒவ்வொரு மாசமும் சம்பளம் போட்டு அந்த சம்பளத்தை பிஎஃப் கட்டுறேன், இஎஸ்ஐ கட்டுறேன்னு சொல்லி எடுத்து ஊழல் பண்ணியிருக்காங்க. 6 மாசம் ஊழல் பண்ணி இது வரைக்கும் கட்டாம இருக்கிறாங்க. இதை பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியில் வர பணியாளருடைய விவரம் இதான். 163 பேர் இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? மொத்தம் 3 டிவிஷன். ஒவ்வொரு டிவிஷன்ல போதுமான ஆள் இல்லை. போலியான ஆளுங்களை வச்சு போலியா கையெழுத்து போட்டு சம்பளத்தை எடுக்கிறாங்க. ஏன்னாக்கா இவங்க கருணாநிதி ஆரம்பத்திலே பண்ணிட்டாரு அந்த வேலையை. இப்பதான் இவங்க பண்றாங்க. இந்த வகையில மட்டும் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்படுது. இந்த கொள்ளைகளை தடுத்து நிறுத்தணும்னா நம்ம தலைவர் தளபதி 26 முதலமைச்சரா ஆயத்தரணும். அப்பதான் இந்த ஊழல் பரிசாலிகளையும் இந்த ஊழல்வாதிகளையும் அப்புறப்படுத்தக்கூடிய இந்த குப்பை தொழிலாளர் தூய்மை பணியாளர்களே குப்பை போல வாரி எறிக்க போறாங்க இவங்களை. இது பத்தாவது, பாலாத்துல ஃபுல்லா குப்பை ஏற்றுமை கொட்டுற தரம் பிரிக்கிறதுக்காக தான் 55 பேர் இந்த பணியாளரை இன்னைக்கு 163 பேரா பணி நியமனம் பண்ணாங்க. ஒரு நிறுவனத்தை ரத்து பண்ண குறைஞ்சபட்சம் 90 நாள்ல மறு ஒப்பந்தம் கோரணும்னு கூட அந்த அடிப்படை இது கூட கிடையாது உங்களுக்கு. 8 மாசம் ஆகுது. 8 மாசத்துல 2 மாசம் தான் நீங்க பிஎஃப் இஎஸ்ஐ கட்டிருக்கீங்க. இந்த பாருங்க, இந்த குழுவில் 2 மாசம் தான் கட்டிருக்கிறீங்க. ஜனவரி, பிப்ரவரி, 7, 8, 9, 10, 11, 12 6 மாசம் 10 நாள் வேலை செஞ்ச பணியாளர்கள் ஏன் நீங்க கட்டல? அந்த பணம் யாருடைய பாக்கெட்ல இருக்கு சொல்லுங்க. சிங்காரம் உங்களை தான் கேட்டாக்கா ஓட விடுறேன், ஒளிவு விடுறேன், தூக்கி போடுறேன், மிஞ்சி போன பூ கடை தள்ளு வண்டி தான் எடுக்க முடியும், என்ன எடுக்கவே முடியாது. இந்த இடத்துல உனக்கு சொல்றேன், இன்னும் நாட்கள் என்ன போகுது? 15 நாள் தான் உங்க ஆட்டத்துக்கு முடிவு கட்டப்படும். தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாக்குறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீடு கட்டுற சொந்தமா ஒரு வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கிற ஏழை பொதுமக்கள்லாம் இன்னைக்கு அதாவது கலங்கி போய் நிற்கிறாங்க. குறிப்பா இங்க ஒரு துணி கடை திறந்திருக்காங்க. சமீபத்தில் 18 லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட கையூட்டு பெற்றிருக்காங்க. எதுக்கு? கட்டிட அனுமதி கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு ஆற்காடு நகராட்சியில் குறைஞ்சபட்சம் 5க்கும் மேற்பட்ட இடத்துல அண்டர் கிரவுண்ட் கீழ்த்தள கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நகராட்சியில் முறையா நீங்க அனுமதி வாங்கிருக்கீங்களா? இல்ல நகராட்சி அந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? ஆற்காடு நகராட்சியில் கீழ்த்தள கடைகள் அமைக்க இதுவரையிலும் இன்னும் அனுமதி கொடுக்கல. ஒருவேளை அது மாதிரி அனுமதி கொடுத்துருந்தாக்கா நீங்க காட்டுங்க பார்ப்போம். இது போல சொல்லி மாறாது. இது போல 57 தள்ளு வண்டிங்க இன்னைக்கு பிஓவி மின்கல வாகனம் 57 மின்கல வாகனங்கள் ஆற்காடு நகராட்சி தொடர்ந்து 3 ஆண்டுகளில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு எண்ணி பாருங்க, குப்பாவர எல்லாருமே கையில் எடுத்துன்னு போறான். அந்த தூய்மை பணியாளருக்கு நீங்க காட்டுற விசுவாசம் தானா? அவனுடைய சம்பளம் இன்னைக்கு 489 ரூபாய் தூய்மை பணியாளருக்கு, ஓட்டுநருக்கு 575 ரூபாய், மேற்பாளருக்கு 525 ரூபாய், 13.5% பிஎஃப், 3.5% காப்பீடு, மருத்துவ காப்பீடு கட்டுறீங்களா? நீங்க கட்டினாக்கா இந்த இடத்துல நான் சவால் கொடுக்குறேன், காட்டியா பார்க்கலாம். இதுல ஆணையாளர் கேட்டா அதெல்லாம் தெரியாது, நீ போன ரெக்கார்ட் பண்ற, நீ வை இந்த ஆணையாளர் பார்த்து, அதாவது உங்களை நகராட்சி வரிப்பணத்தில் எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நீ, நான் கேட்டாக்கா என் போன ரெக்கார்ட் பண்றேன், ஏன் நீங்க ரெக்கார்ட் பண்றது இல்லையா? இதுக்கெல்லாம் போதாதுன்னு 3 வருஷமா ஆமா வேகத்தில் இங்க பஸ் நிலையம் அமைக்கக்கூடிய பணி, கேஎன்எம்டியில் கட்டுறேன், அதில் கட்டுறேன், இதில் கட்டுறேன்ட்டு இருக்கிற கடைக்காரங்கிட்ட சாவி வாங்கினீங்கல்ல, திருப்பி கொடுக்க முடியாது உங்களுக்கு தெரியாதா? அரசாணை எண் 66/2 யூல என்ன சொல்லுது? தகுதி வாய்ந்த பழைய கடைதாரர்களுக்கு கடையை கொடுக்கலாம், அந்த கடையை 18 வருஷம் தொடர்ந்து வரி கட்டி இருக்கணும், வாடகை கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிஐல போட்டு கேட்டாக்கா சொல்றான், அதாவது ஆற்காடு நகராட்சியில் இவ்வளவு கடை இருந்தது, இருக்கக்கூடிய கடைக்கு மொத்த பேருக்கும் ஆணையாளர் தான் கட்டிட உரிமையாளர், அந்த அறிவு எங்களுக்கு கிடையாதா? ஆற்காடு நகராட்சி கடைகளை குத்தகை அடித்த குத்தகைதாரர்கள் பெயர்கள் விவரம் கேட்கிறோம். கேட்டாக்கா போதுமான பணியாளர்கள் இல்ல, உங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் பணியாளர்கள் அமைச்ச பிறகு தரோம். இன்னைக்கு 226 பேர் போட்டிருக்கிறீங்க நகராட்சியில். எதுக்கு? தூய்மை பணி செய்யறதுக்கு 8 குழு, டிபிசிக்கு 2 குழு, தூய்மை பணி செய்யறதுக்காக இந்த 8+2 பள்ளி கழிவறை சுத்தம் செய்யும் பணிக்கு ஒரு குழு, பொறியாளர் பிரிவுக்கு 17 பேர், அது ஒரு குழு, மொத்தம் 12 சுய உதவி குழு, 226 பேர்.
இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? பொறியாளர் பிரிவில் இருக்கிற சபரிகிரி வாசன் சுய உதவிக்குழுக்கு இதுவரை பிஎஃப்எஸ்ஐ கட்டிருக்கீங்களா? காட்ட முடியுமா அந்த பில்ல? ஒவ்வொரு குழு தலைவர் அந்த மோகன் ஒரு மாசத்துக்கு 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறான். வரப்போற ஆப்ஷன் காசெல்லாம் போட்டு எடுத்து இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்களா நீங்க? பார்க்கறதுக்கு இருந்தா பரவாயில்ல. இரவு முழுவதும் இந்த ஆய்வுல உட்படுத்தப்பட்ட அந்த பாஸ்கர் துப்புரவு அலுவலர், துப்புரவு மேற்பார்வை கேசவன் 2 பேரும் எங்க தெரியுமா மாத்தினாங்க? அவங்கள உங்களால காப்பாற்ற முடிஞ்சதா? ஒருத்தர் அம்பானியா போயிட்டாரு. எஸ்ஓ பாஸ்கர் துப்புரவு அலுவலர். தூய்மை பணி மேற்பார்வை கேசவன் ராமேஸ்வரம் போயிட்டான். உங்களுக்காக தான் நீ குரல் கொடுத்தான். சிங்காரம் கேட்கலையா காது உனக்கு? ஒரு நிர்வாகம் என்ன? காவல்துறை சார்ந்தவங்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு பெண் காவலரா இருந்தா அந்த பெண் காவலருடைய வேலையை அவங்க கணவர் போய் செய்ய முடியுமா? சொல்லுங்க, யாரா செய்ய முடியுமா? போய் அந்த பெண் காவலர் தானே போய் செய்யணும். ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவங்க பள்ளியில போய் அவங்க தானே வகுப்பு எடுக்கணும், பாடம் எடுக்கணும். இந்த சேர்மனே கவுன்சிலர் மட்டும் ஏன் அவன் வீட்டுக்காரன் அவன் புள்ள இவங்க லட்சம் பண்ணது நீங்களா என்னத்துக்கு வரீங்க? பதவிக்கு இருக்கிறாங்க, எங்க கிட்ட இருக்கிறாங்க. பெண்கள் அமைப்பு இருக்குது, தூய்மை பிச்சு பிச்சு வந்துருவாங்க புள்ளி ஓரத்தோட. 10,000 சம்பளம் கொடுக்குறீங்க, ஆனா வாங்குறது 14,800 ரூபாய் சில்லற ஒரு தூய்மை பணியாளர் இருக்கும். மீதி காசு ஒவ்வொரு மாசம் யாரு கிடைக்கிறீங்க? இந்த இடத்துல ஒரு எஸ்ஐ இருக்காரு, துப்புரவு ஆய்வாளர், ரொம்ப அதாவது புழு பூச்சி மாதிரி. அந்த ஆளுக்கு 10 ரூபாய் வாங்கவும் தெரியாது, பண்ணவும் தெரியாது. வேலை சரி டிரைவர் கூட நீங்க மிரட்டுறான். காலையில் கூப்பிட்டு பெருகி சொன்னா நாங்கள் பெருகி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறோம், சுண்ணாம்பு இல்லை சார் அப்படின்றான். சுண்ணாம்பு வாங்குறதுல ஊழல், தலைவாழ சாமான் வாங்குறதுல ஊழல். இந்த ஜேபி நிறுவனம் வேலை செய்யும்போது 27 லட்சம் ரூபாய் எல்லா பிடிப்பும் போய் கொடுத்தீங்க. இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? இதுல வர 10 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தூய்மை பணியாளருக்கு 226 பேருக்கு 47 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு ஆளுக்கு காலை உணவு திட்டம். அவன் வேலை செய்ய விட்டு இங்க வந்து பார்க்கல வந்து நிற்கிறான். வேலை செய்யற இடத்துல எடுத்து போய் கொடுத்தாங்க, தூய்மை வண்டி சரியா செய்ய முடியல. பாலாத்துல போய் ஃபுல்லா கொட்டுறீங்க. பயோமைனிங் 2.5 கோடி ரூபாய் எடுத்தா அந்த சென்னையில இருந்து ஒருத்தனை. வெறும் போட்டோ மட்டும் தான் இருக்கு. காட்டு வர அத்தது ஆற்காடு வினோத் பேசும்போது பயோமைனிங்கே பண்ணல. அந்த பயோமைனிங்னா இருக்கிற குப்பைகளை எடுத்து சுத்தமா எருவாக்கி அதை மண்ணோட மண்ணா கலந்து வேஸ்டேஜை வந்து வெளியூருக்கு அனுப்புறது தான் வேலை. இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நகராட்சி நிர்வாகம் தான் இந்த கேடு கட்ட பொழப்புல இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஊருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ தொடர்ந்து இப்போ 9.25 வருஷம் ஆச்சு. கடைசி கூட்டத்தோட முடிச்சிட்டாரு. அவர் இந்த ஊருக்கு என்னடா பெருசா பண்ணிக்கிறாரு சாதனை? யாரா சொல்லுங்க பாக்கலாம். சுடுகாடு தான் ஆற்காட்டினுடைய முகப்புலியே எரிவாயு தகன மேடை அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில எட்டாந்துருக்கிறார். எட்டாந்து தார வாத்துட்டாரு. யாருக்கு தார வாத்துட்டாரு? மகாத்மா காந்தி அறக்கட்டளை. ஏன்னா அவங்க அப்பா தான் தலைவர் லட்சுமண ஐயா. கொஞ்சம் கூடமா இல்லை உங்களுக்கு. 1 கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் நிதி, 50,000 ரூபாய் நகராட்சி பொது சுகாதார நிதி, பொது பிரிவு நிதி, 55 லட்சம் ரூபாய் மக்கள் பங்களிப்பு. 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் எடுத்தாந்து அது கூட எங்க கட்டிருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தி இல்லையா? பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் தெரியாது உங்களுக்கு? கேட்டா வண்ணாந்துறையில பர்மிஷன் வாங்கிட்டேன், பாண்டு குத்துட்டாரு பர்மிஷன். அவர் யாருங்க கொடுக்கறதுக்கு? அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டீங்க. யாருக்கு? இந்த வண்ணாந்துறை வச்சு ஏதோ போய் துணி துவச்சி எல்லாம் காய போட்டு எட்டாந்து இருந்தாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரம் அழிச்சிட்டீங்க. அந்த இடத்துல இப்போ எரிவாயு தகன மேடை. சரி, ஒரு பெருவெள்ளம் ஏற்படுது திடீர்னு பாலாத்துல. அந்த டைம்ல ஏதோ ஒரு எரிவாயுக்காக அங்க போயிருக்காங்க. இறப்பின் காரணமா ஒரு 100 பேர் 200 பேர் பெருவெள்ளம் வந்து ஒட்டுமொத்தமா மூழ்கி போச்சுன்னா என்ன பண்ண முடியும் உங்களால? எத்தனை உயிரிழப்பு? இந்த உயிரிழப்பெல்லாம் யாரு? நகராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்றுக்குமா? இல்ல அதை கட்டி கொடுத்தாரு ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பொறுப்பேற்று பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மக்களுடைய வரி போனோம் இது மாதிரி வீணா போய் போடணும். இதுல யாரா கட்டினது? அவர் வந்து கொடுக்குற எல்லா டெண்டருமே அவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரே ஒருத்தர் தான், நந்தகுமாருக்கு தான் தருவார். லோக்கல்ல வைக்க மாட்டார். வச்சாருன்னா இங்க ஒரு 2 பேர் இருக்கிறான், சிண்டிகேட் போட்டு தான் அவன் வேலை எடுப்பான். ஒன்று மதி, இன்னொன்று ராஜாராமன்கோ. அது விட்டா ஃபீடர் மெயின், பைப் லைனு 7. இந்த 3 பேரை வச்சே தான் இந்த சிங்காரம் படத்தை ஓட்டினாங்க. நல்லா கேட்குறேன், வேற ஒரு ஒப்பந்ததாரர் வந்தால் அவங்களை கேன்சல் பண்ணி வெளியே தூக்கி போடுறது. அவன் டெண்டர் போட்டானா அவன் டெண்டர் வந்து ரத்து பண்ணுறது. கேட்டால் முறையான ஆவணங்கள் வைக்கவில்லை, டெக்னிக்கல் பிட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகலை, அதனால் உங்களை தள்ளுபடி பண்ணுறோம். அவ்வளோதான். உனக்கு ஓணுன்னா நீயே வச்சு நீயே நத்தின்னு போ. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டா கட்டிக்கிறீங்க, நீங்க வணிக வளம் கட்டுறதுக்கு என்னத்துக்கு? பொதுமக்களுக்கு ஒரு நிழ கூட இல்லை. அந்த மாதிரியான ஒரு அவலமான நிலை, கேவலமான நிலை. இதை கண்டிக்கிறது இல்லை இந்த சட்டமன்ற உறுப்பினர்.
முன்ன கேட்டீங்கன்னாக்கா நாங்கள் 5 வருஷம் இருந்தோம், அப்போ வந்து ஆளுங்கட்சி அதிமுக, நான் வந்து இது மாதிரி கேட்டேன் சட்டமன்றத்தில், நம்ம ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு 2 வந்து தடுப்பணை வேணும், அது மாதிரி ஆற்காடு நகராட்சியில் முக்கியமான நீர்ப்பாசன கால்வாய்கள் 3 தூர்வாரி வந்து இருபுறங்களில் கரமைச்சு நீர்ப்பாசனத்துக்காக விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். கொடுத்தீங்களா? இப்போ 19 கோடி ரூபாய் வேலை எடுத்து அவசரமாக கட்டிங்கிற. எதுக்கு? இந்த தேர்தலுக்கு முன்ன வேலையை முடிச்சு 19 கோடி ரூபாய் கொள்ளாட்சின்னு போடுறோம். அதானே? மக்களுடைய ஒரு பணத்தை எப்படிலாம் நீங்க லாஸ் பண்றீங்க, எப்படிலாம் காலி பண்றீங்கன்னு இதுல இருந்து தெரிஞ்சுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் பூட்டி தான் கிடக்கும் இவருடைய அலுவலகம், அங்க ஒண்ணுமே கிடையாது. இவர் எப்பனா ஒரு முறை நேரம் வரும்போது தான் வருவாரு. அதுக்கு என்னதுங்க சட்டமன்ற அலுவலகம்? போன 2021 வருஷம் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக சொன்னீங்க, தூர்வாய் கால்வாயெல்லாம் தூர் வரும், அது பண்ணும், இது எதுவுமே பண்ணல. பாலாத்தில் 2 இடத்துல தடுப்பணை கட்டணுங்க, அது கட்டல. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஒரே ஒரு கல்லூரி அமைப்புன்னு சொன்னீங்க. கலைக்கல்லூரி இல்லை பொறியியல் எதனா அமைச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு. இதுவரையிலும் ராணிப்பேட்டை தொகுதிக்கு எங்கன்னா வந்திருக்கா? மாவட்டத்துக்கு வரல. என்னதான் பண்றீங்க? போய் அங்கே சேவகம் செய்து தான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்குது. தொழிற்சாலை கொண்டு வரப்படும், நீங்க கொண்டு வந்தீங்களா? இல்ல ஆற்காடு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு கால்நடை மருத்துவமனை எடுத்துன்னு வரப்படும் அப்படின்னு சொன்னீங்க, அது செஞ்சீங்களா? செய்யல. இதெல்லாம் போட்ட விடுங்க. ஆற்காடு அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வர்ணம் பூசி கீழே இருக்க அந்த கார பேருந்து போன பராமரிப்பு பணிக்கு மட்டும் எவ்வளவு பில்லு கொடுத்துருக்கான் பாருங்க. 1,70,82,815 ரூபாய் 92 பைசா ஜெகதீஷ் பாபுன்ற ஒரு ஒப்பந்ததாரருக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. அந்த கட்டடங்களுக்கு வர்ணம் பூசுறதுக்காகவும் உடைஞ்சு போன அந்த கார போடுறதுக்காகவும் 1,70,82,815 ரூபாய் 92 பைசா கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நீங்க மேற்பார்வையிட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளை குழு தலைவராக போட்டீங்க. எப்படா போடுற குழு தலைவரை? குழு தலைவர் போடணும்னா அந்த ஸ்கூல்ல படிக்கணும், அவங்களுடைய பெற்றோர்கள் தான் பள்ளி மேலாண்மை குழுவில் வரணும். தொடர்ந்து 4 வருஷம் ஒரு நகரமன்ற உறுப்பினர் 6வது வார்டுல இருந்தே தான் நீங்க போடுற. ஏன் இதுல 1.25 கோடி புது பில்டிங் கட்டினது வளர்மதி. இவங்க யாரு? நந்தகுமாரோட ஒய்ஃப். இவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க கேவலூருக்கு. 3,35,15,458 ரூபாய்க்கு பள்ளி கட்டிடம் புதுசாக கட்டப்பட்டிருக்குது. நல்லா யோசனை பண்ணுங்க. பொதுமக்கள் ஆகி நீங்கள் தயவு செய்து பெண்கள் மேல்நிலை பள்ளியில போய் ஒரு முறை பாருங்க, பார்வையிடுங்க. அந்த வர்ணம் பூச்சிக்காகவும் அந்த பேருந்து போன காரை போட்டதுக்காகவும் 1.25 கோடியும் புதுசாக கட்டினதுக்காக 3.5 கோடி ரூபாயும் அவர் சமூகத்தை சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த கேவலூர் நந்தகுமாருக்கு தான் அந்த பணியை கொடுத்திருக்கிறார். இவருடைய அட்ராசிட்டி இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி மாசம் ஒரு முறை மின்கட்டணம் எடுப்பேன்னு இன்னும் ஒரு 4 நாள் அறிவிப்பழுகுது. ஏன்னா அவங்க பதவியே முடிஞ்சு போச்சு. காபந்து அரசு தான் இதுக்கு மேலே நீ அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,31,00,000 தான் தகுதி வாய்ந்த மகளிரா? மீதி பேர்லாம் தெரியல அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களா? அவங்களாம் இந்த தகுதி யாருக்கு இருக்குது இல்லைன்ட்டு மக்கள் வந்து முடிவு எடுக்க போறாங்க. இன்னும் எண்ணி 15 நாள் தேர்தல் அறிவிக்க போறாங்க. அன்னைக்கு தளபதி விஜய் தான் மக்களுடைய முதல்வர், தமிழகத்தின் முதல்வர் ஆள போறாரு. அன்னைக்கு உங்களுடைய இந்த கோமாளித்தனத்துக்கும் எல்லாத்துக்கும் முடிவு கட்டப்படும். செஞ்சிருக்கிற ஊழல் ஒவ்வொன்றுத்தான் நோண்டி எடுத்து வச்சு செய்ய போறோம் பாருங்க. கேஸுக்கு மானியம் 100 ரூபாய். அப்புறம் அந்த அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்க, அதாவது எங்க ஆட்சி வந்தா ஒவ்வொருத்தனும் அப்பன் புள்ள பேர அவன் தாத்தா. தமிழகத்தில் நாங்க முதலமைச்சர் பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான். ஏன்னா மதுவே இல்லாத இருந்தது. கக்கன் காமராஜர் ஆட்சியை காலி பண்ணி தானே நீங்க வந்தீங்க. அந்த ஒரு மாற்று சக்தியாக இப்ப நாங்க வந்திருக்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னே எங்க தலைவர் சொன்னார், வரலாறு திரும்புகிறது. வரலாறு திரும்பியாச்சு. நீங்க சொல்றீங்க 20% 30%, ஆனா நாங்க 40% வாங்குவோம். தமிழகத்தில் முதலமைச்சர் தளபதி விஜய் தான் ஆள போறாரு. கண்டிக்காத திட்டம் ஒவ்வொரு திட்டம் பாரு. உங்களுடைய ஸ்டாலின் திட்டம், நான் முதல் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களோட முதல் திட்டம், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் என்ன % வாங்கிட்டீங்களா? நேற்று எங்க தலைவர் தளபதி அருமையான ஒரு அறிக்கை கொடுத்தாரு, பாத்தீங்களா தோழர்கள் எல்லாரும்? நகராட்சி அமைச்சர் உள்ளாட்சி அமைச்சர் கே நேரு மேல 1020 கோடி ரூபாய் ஊழல். இதுவரையிலும் ஈடி வந்து பதிவு பண்ணி, ஏன் நீங்க ஒன்றும் அந்த வழக்கு பதிவு பண்ணாத இருக்கீங்க? உயர்நீதிமன்றம் அவங்க உச்சநிலையை பிடிச்சி ஆட்டி கொட்டு வச்சிருக்காங்க. தளபதி அழகா எக்ஸிக்யூட்டிவ்ல பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அது மாதிரி இவங்க செய்யற ஊழலை தயவு செஞ்சு வெளியேற்ற வரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டு, ஏன்னா இன்னும் ரொம்ப இருக்குது பேசுறதுக்கு, அது நேரம் பத்தாக்குறையா இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் பல கூட்டங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் மேல
ஆற்காடு நகரத்தில் இப்போ வந்து ஒரு ஒயின் ஷாப், அந்த ஒயின் ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கேட்டால் திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு ஓனர் ஆற்காட்டில் வந்து ஒயின் ஷாப் நடத்துகிறாங்க. யாரா? இல்லை அவர் எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டோம், அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. இதே வேலையா மக்கள் இன்னைக்கு அன்றைக்கி ஒருத்தர், அதாவது பெரியார் நகர் சேர்ந்த ஒருத்தர் இறந்தே போயிட்டார் அந்த இடத்துல வாசலில். அதாவது எங்கேயோ தூரமாக இருக்க வேண்டிய ஒரு இடத்த பள்ளி பக்கத்துலேயே இருக்குது, ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் 120 மீட்டர் தான் இருக்குது. இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியலையா? எவனா எங்கன்னா போய் சாவட்டும், நீ என்ன பண்ணுற? வீட்லேருந்து ஏந்து வரும்போது ஃபோன் நோண்டிக்கினே வர, ஜனங்களை என்ன பார்த்தா வணக்கம் பண்ணணும், ஓட்டு போடும்போது வருவல்ல காட்டுறோம். ஒரு ஒயின் ஷாப் எத்தாவது மணமகிழ் மன்ற பேர் அத்தனையில் உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை. பக்கத்தில் ஹைவே இருக்குது, கல்லூரி மாணவர்கள்லாம் போகிறாங்க, SSS காலேஜ் பக்கத்தில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷனு, இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா வரதராஜ பெருமாள் ஆலயம் 1000 வருஷம் பழமையானது. இதெல்லாம் தயவு செஞ்சு எடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்குறோம். நீங்கள் எடுக்க மாட்டீங்க, உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா அதாவது காந்தி வந்து ஒரு 3 பொம்மை வச்சுன்னு இருப்பார். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேச. அதுக்கு அப்படியே டேர் மாதிரி யாரானா இந்த எம்எல்ஏ தான், சட்டமன்ற உறுப்பினர் தான். ஏன்னா அடிப்படையிலேருந்து நீ வந்தால் பரவாயில்ல, ஏதோ உங்கள் அப்பா பேரை வச்சு இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, எம்எல்ஏ 2 முறை ஆகிட்டீங்க. இது வரலாம் என்னடா பண்ண, இன்னும் எங்கள் தெருவுக்கு நீ ரோடு போடல. அன்றைக்கி வந்து அழகாக சொன்னேன், இந்த ரோடெல்லாம் நான் போட்டுருவேன், காவாலாம் கட்டிடுவேன், உங்களை வந்து அழகாக ஆக்கிடுவேன். 5 வருஷமாச்சு. நான் 5 வருஷம் கவுன்சிலர் எங்கள் அம்மா இருக்கும்போதுலேருந்து கேட்குறேன், உன்னை பற்றி யாருக்கு தெரியுமா தெரியாதோ, 4.5 வருஷம் உன்னா கூட எனக்கு தெரியும் ஒவ்வொரு அணுவும். இதுக்கெல்லாம் மேலே லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை வரல அவங்க பதிவு பண்ண விரும்புகிறேன். பட்டியல் இனத்தை சார்ந்தவர் எங்கள் நண்பர் சிவகுமார் ஒரு மாவட்ட கவுன்சிலராக இருக்கார். உங்ககிட்ட எத்தனை முறை வந்திருப்பார்? அவருக்கு எங்கன்னா நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா? சனாதானம், சமூக நீதி பேசுகிற நீங்கள் அவரை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருந்தப்பா இப்போ மாற்று கட்சிக்கு போயிருப்பாரா? எங்கள் கட்சிக்கு வந்திருப்பாரா? இன்னைக்கு எங்கள் மாவட்ட சாலை அருமையான ஒன்றிய சாலை கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு. இன்னொரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காரு, ராணிப்பேட்டை சட்டமன்ற, அதாவது ஆற்காடு சட்டமன்றத்தில் அதிகப்படியான வாக்கு திமிரி கீழே கொண்டதில் நான் வாங்கி காட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரு. நல்லா காது கொடுத்து கேளுங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்களும் மாவட்ட செயலர் யாரை பரிந்துரை பண்றாரோ, கையை காட்டுறாரோ அவங்களுக்கு இந்த விசில் சின்னத்தில் வாக்கு போட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதுடன், இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சவும், ஊழலாட்சி ஒழித்து கட்டிடவும், மன்னராட்சிக்கு முடிவு கட்டிடவும், நாளைய முதல்வர் தளபதி, மக்கள் விரும்பும் முதல்வர் தளபதி விஜய் அவர்களின் பொங்கால வாக்குகளையும் கண்ணு நிமிர்ந்த வாக்குகளையும் சிந்தாமல் சிதறாமல் விசில் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு இருகரம் கூப்பி உங்கள் பொறுப்பாளர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேச வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கும் நகர கழகத்திற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம்.